ஐயா வணக்கம். நான் உங்க அடுக்க இன்பர். என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டுக்கு கண்டனம். யாரு? விஜய் சொல்லுங்க, அவருக்கு பழகி போச்சு. கேட்டா அந்த நம்ம சரத்குமார் இருக்காருல்ல, கையை கட்டிட்டு நின்னாரு ஜெயலலிதா இருக்கும்போது. ஆமாங்க, நின்னாரு. சென்சார் போர்டுக்கு கண்டனம். முதலமைச்சர் திடீர் ட்வீட். என்னங்க சார், தொட்டிலும் சொல்லிட்டு புள்ளையாடுறீங்களா? உங்களை பத்தி தெரியாது? எப்பேற்பட்ட ஆளு, யார கிள்ளிவிட்டு யார தொட்டிலாடுறீங்க என்னன்னு நல்லா தெரியும். இங்க பாருங்க, இன்னொரு முறை இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரோ ஒரு ஆள் கொடுத்த கம்ப்ளைண்ட், மொட்டை கடைசி கம்ப்ளைண்ட் மேல சென்சார் போர்டு நடவடிக்கை எடுத்தீங்க. ஓகே, அந்த மொட்டை கடைசி அதான் எனக்கு மேல் குத்தா இருக்கு. அந்த மேல் குத்தும் இந்த சென்சார் போர்டுக்கு கண்டனம் தெரிவித்து முதல்ல ட்வீட் போட்டிருக்கதோ உள்குத்தா இருக்கு. ரெண்டு குத்தையும் பாருங்க, சேம் லிங்க்ல இருக்கும். திமுக யாரு எப்பேற்பட்ட தில்லுமுள்ள தீராதுன்னு எனக்கு தெரியும். என்ன அவங்க மேலாப்புல பேசுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, பண்ணதே அவங்களதான் இருக்கும். ஏன்னா இது அன்னைக்கு விஷயம். அந்த தயாரிப்பாளர், அந்த படத்தோட தயாரிப்பாளர் இருக்காங்க, ஒரு ஆள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல தணிக்கை பண்றது. ஓகே, தணிக்கை 7 நாள் பண்ணிக்க, 7 நாள் நிறுத்தி வைப்பிக்காது. எனக்கு அந்த தணிக்கை பண்றது, தணிக்கை 7 நாள் பண்றது, அதனால ஓகே. இந்த ஒரு ஆள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு ஆள் கொடுத்த புகார் மேல எதுக்காக இது பண்றீங்கன்னு எனக்கு ஒரு என்னன்னா, இது வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. யாரு என்ன தெரியல, திமுக தான் வெளிப்படையா எனக்கு ஒரு ஆள் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. மொட்டக்கடை ஆசி அவர் கொடுத்த புகாரின் பேர்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க போதும். யாருன்னு கூட வேணாம், திமுக காரன் சொன்னா திமுக காரன் தான். நல்லா தெரியும், நீங்க சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த ரவுடி பேருக்கல அவன் சொல்றான், அவங்க எந்த ஜாயும் தெரியல, அடி வாங்கணும் தெரியல, அடிச்சவனும் தெரியல. இவங்க முந்திரி கூட தெரியுமா வந்து அவங்க எந்த ஜாயும் தெரியல, அதுக்காக அடிக்கிறேன்னு உங்களை கேட்டாங்களா? ரவுடி பேர உனக்கு கேட்டாங்களா? யாராச்சும் கேட்கல. அதே மாதிரி இவருக்கு முந்திக்கணும் ட்வீட் போடுறா, ட்வீட் இவர் மேல தப்பில்லைன்னு ஒரு ட்வீட் போடுகிறாரா? சார், எனக்கு திமுக காரன் தான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க செஞ்சது சந்தேகம் இல்லை, அந்த அளவுக்கு பக்கா நம்பிக்கை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொற்றில கிள்ளி விட்டு புள்ளியாட்டுறது எந்த நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்த எப்படி தூக்குறீங்க கோர்ட்ல போட்டு? உங்களுக்கு வந்தா தீர்ப்பு, எங்களுக்கு வந்தா தீர்ப்பு, அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இது நியாயமா? ஏண்டா, உங்களுக்கு தீர்ப்பு எடுத்துக்கீங்க. நிச்சயத்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா தீர்ப்பே இல்லை. எங்க தாத்தாவுக்கு முன்னாடி காலத்துல இருந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதான் பாடப்பட்டு. வெக்கமா இல்ல? வெளில போய் சொல்லிடாதீங்க. பிள்ளைய கிள்ளிவிடு தொட்டில் ஆடுறது நீங்க ஊர்ஜியம் ஆட்சிய பக்கா தெரிஞ்சு சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த ரவுடி பேருக்கால அவன் எந்த ஜாதி தெரியல, அதுக்காக அடிக்கான்னு சொல்ல போதே தெரிஞ்சு அவன் அதுக்காக அடிச்சிருக்கான்னு. அதே மாதிரி இப்ப முதல்வர் கேட்கல, யாருமே கேட்காதப்ப எதுக்கு இவராவது முந்திரி கூட முகவதிக்காது. அப்ப திமுக தன் சித்து அளவுல ஸ்டார்ட் பண்ணிருச்சு. புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ண இன்னும் பலமே ஜாஸ்தி ஆயிட்டு சரிங்களா? 30% வாங்கியிருப்பாரு. இப்ப ஓட்டு விடுறது 60% வச்சுக்கோங்க. அதுல 30% கூட வாங்கியிருக்க மாட்டாரு. நீங்க பண்றதுல மேல போய் எக்காரத்தை கொண்டு 40-50% விழுவோம். அதாவது உங்க நேரம்தான் உங்களையும் எதுனா உட்கார வச்சாங்க, மாட்டு கட்சி இல்லாம. இப்பயும் நீங்க 2 பேரும் வேணாம் தான் உங்களுக்கு ஜெயிக்க வைப்பாங்க. வேற அதான் மெஜாரிட்டி ஜெயிப்பாங்க, அது வேற விஷயம். நீங்க 2 பேரும் வேணாம் போட்டு போறவங்களே கிட்டத்தட்ட 40-50% மேல போகும். மிச்சம் 40% 30%தான் ஏடிஎம்கே டிஎம்கே மிச்ச கொசுர கட்சிகள்லாம். புரிஞ்சுக்கோ. அதனால நீங்க துண்டா இன்னும் ஜாஸ்தியா பலாயிட்டு இருக்கும் சரிங்களா? சும்மா விட்டுட்ட கூட இந்த சர்க்கார படத்துல சும்மா விட்டுட்டா ஒரு தொழில் 2 பேர் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. சும்மா விட்டுனா கூட கொஞ்சம் வாக்கா ஜெயிச்சிருப்பாங்கல்ல, நிக்கிற தொழில் அட்லீஸ்ட் 1-2 ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப 1-2 மட்டும்தான் தோக்குறது கேரண்டி இல்ல. முக்காவாசி 234 200 மேல ஜெயிக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா தொட்டில கிள்ளிடுறது நீங்க தான். மொத்தமா ஏடிஎம்கே வேணும்னு போடல, வேற யாரும் இல்லாம போட்டாங்க, இன்க்ளூடிங் என்னைக்கும்.
இப்ப நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வேற மாற்று கட்சி இருக்கிறதுனால ஜெயிக்க வைக்கலாம். அதுவும் உங்களுக்கு எதிரியா நினைக்கிற ஓட்டுகள் தான் தோல்வியும். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.